Good morning students. இன்னைக்கு வந்து நம்முடைய கிளாஸ்ல 1.6ல 6th sum பார்க்க போறோம். அதை தொடர்ந்து உள்ள sums இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கவனிங்க, in an examination 50% of the students passed in mathematics. ஒரு எக்ஸாம்ல 50% of students maths examல பாஸ் ஆயிருக்காங்க. 70% of the students passed in science. 70% of students science-ல பாஸ் பண்ணிருக்காங்க. While 10% failed in both subjects. அது ரெண்டும் பாஸ் percentage சொன்னாங்க, இது fail சொல்றாங்க. 10% failed in both subjects. அப்போ 90% of students passed in both subjects. அது understood. 300 students passed in at least one subject. At least one subject வந்து 300 students. Find the total number of students who appeared in the examination if they took examination in only 2 subjects. Total number of students எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ கவனிங்க, முதல்ல passed in mathematics. Passed in mathematics எவ்வளவு? 70%. சரிங்களா? அதே மாதிரி passed in science. Passed in science அது வந்து இது வந்து 50%. Passed in mathematics இது வந்து 70%. அடுத்தது failed. fail தான் கொடுத்திருக்காங்க. failed வந்து 10%. அப்போ passed in both subjects அது எவ்வளவு? 90%. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, passed in at least one subject. அப்ப at least one subject அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? n of a union b. அதனால இந்த சிம்பலுக்கு தகுந்த மாதிரி m union s equal to n of m plus n of s minus n of m intersection s. இப்போ பாருங்க, இது எவ்வளவு? n of m வந்து நமக்கு 50 plus 70 minus 90. ஸோ இதை ரெண்டு ஆட் பண்ணா 120 வரும். 120 minus 90 எவ்வளவு? 30 percentageல சொல்லணும். ஸோ 30%. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது percentage கண்டுபிடிச்சது. ஆனால் 300 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 30%னா நமக்கு 300 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவங்க கேட்கறது 100% எவ்வளவு? how many students? x. இந்த x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா சார் உனக்கு சிம்பிளா சொல்றேன் பாரு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 30 into x percentage இல்லாம நம்பரா எடுத்துக்கோ. 30 into x. இங்க அதே மாதிரி 300 into 100. இதை இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 100 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அடுத்து x is equal to 300 into 100 by 30. இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் கட் பண்ணா மேல வந்து என்ன வந்துடும்? 10 வந்துடும். அப்ப 10 into 100 1000. அப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ். 1000 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 30%க்கு 300 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 100%க்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? அதான் நம்ம x னு வச்சுக்கிட்டோம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சு வேற டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த x வேல்யூவை. பட் சார் உனக்கு சிம்பிளா
ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அதுமாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கேன்சல் பண்ணால் எக்ஸ் வேல்யூ கிடைக்கி அதுதான் என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who appeared in the examination if they took examination in only 2 subjects எவ்வளவு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் சரிதானா ஸோ இது ஒரு ஈஸியான சம் தான் ஆனால் ஸ்டெப்ஸை நீ கரெக்டாக எழுதி போடணும் சில இதில் ஃபுல் ஃபார்ம் ஃபுல்லாக எழுதுனாலும் நீ எழுதிக்கலாம் ஸோ இது வந்து என்னது இது ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட் ஸோ அதில் ஃபெயில்டு 10னா பாஸ்ட் இன் போத் சப்ஜெக்ட்ஸ் வந்து 90%. ஸோ அதை வச்சு n of m union s அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி உனக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்னு கண்டுபிடிச்சு சரிதானா அடுத்த சம்பவமா அடுத்து 7th சம் பாருங்க a and b are two sets such that n of a minus b is equal to 32 plus x n of b minus a is equal to 5x and n of a intersection b is equal to x. Illustrate the information by means of a Venn diagram given that n of a equal to n of b. சரிதானா அப்போ calculate the value of x. x value நம்ம கண்டுபிடிக்கணும். But given n of a equal to n of b. Venn diagram யூஸ் பண்ணி பண்ணணும். So Venn diagram பாருங்க. இது வந்து a minus b, இது வந்து b minus a. இது வந்து ரெண்டுக்கு போகுது இன்டர்செக்ஷன் ஸோ இது வந்து என்னது எக்ஸ் n of a இன்டர்செக்ஷன் b வந்து எக்ஸ் அப்போ பாருங்க இப்போ n of a நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் 32 plus x plus x இந்த x இதோட சேர்த்து n of b னா 5x plus x அதாவது a minus b இதில் எடுத்திருக்கோம் b minus a இந்த சர்க்கிள் எடுத்திருக்கோம் a intersection n of a intersection b நடுவில் எடுத்துருக்கோம் ஸோ இப்போ n of aங்கிறது இந்த ஃபுல் சர்க்கிள் மாதிரி n of bங்கிறது இந்த ஃபுல் சர்க்கிள் இப்போ பாருங்க 32 plus 2x x plus x 2x இங்க அதே மாதிரி 5x plus x 6x அப்போ இந்த 2x அந்த பக்கம் கொண்டு போனா 6x minus 2x equal to 32 6x minus 2x எவ்வளவு 4x equal to 32. அப்போ x is equal to 32 by 4. கேன்சல் பண்ணா நமக்கு எத்தனை வரும் 8 வரும். அப்போ x உடைய வேல்யூ என்ன 8. நல்லா கவனிச்சுக்கோ சின்ன சம் தான். அதாவது n of a minus b கொடுத்திருக்காங்க n of b minus a கொடுத்திருக்காங்க அதே மாதிரி n of a intersection b யும் கொடுத்திருக்காங்க. இன்னொரு கண்டிஷன் given n of a equal to n of b அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் படி நம்ம n of a எழுதிட்டோம் n of b எழுதிட்டோம் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம x வேல்யூ 8 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க out of 500 car owners investigated ஒரு 500 கார் ஓனர்ஸை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றோம் 400 own car A 200 own car B 50 own both A and B cars. Is this data correct? The data correct on கேட்காங்க. இப்போ first given n of A union B equal to 500 ன்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம 1 ன்னு எடுத்துக்குவோம். ஆக்சுவலா நமக்கு A union B ஃபார்முலா தெரியும். n of A plus n of B minus n of A intersection B. இதுல n of A ங்கிறது என்ன n of A ங்கிறது 400 மாதிரி n of B ங்கிறது என்ன n of B ங்கிறது 200 அதே மாதிரி n of A intersection B வந்து 50 சரிதானா அப்போ இப்போ பாருங்க 400 plus 600 minus 50 sorry 200 add பண்ணுங்க 600 minus 50 answer 550 this take us number 2 so both the LHS equal but both the RHS are not equal இங்க 500 வந்திருக்கு அங்க 550 வந்திருக்கு so 1
not equal to 2. சரிங்களா? அப்போ the data correct அப்படின்னா the data is not correct. சரிங்களா? so data correct நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறபடி A union B n of A union B 500 நம்ம எடுத்துட்டோம். அதாவது கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா படி கண்டுபிடிக்கும் போது அதே 500 வரணும். ஆனால் வரல, 550 வந்திருக்கு. அதனால இந்த டேட்டா இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா நாட் கரெக்ட் அப்படின்னு செஞ்சிடலாம். திஸ் டேட்டா நாட் கரெக்ட் அப்படி எழுதிடும். சரிங்களா? ஸோ இப்போ 7th சம்மும் 8th சம்மும் பார்த்துருக்கோம். அடுத்து 9th சம் பார்க்க போகிறோம். 9th சம் வந்து கொஞ்சம் அந்த கொஸ்டினே கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதனால சார் வந்து கொஸ்டினை உனக்கு புக்கை வச்சு ரீட் பண்ணிட்டு ஆன்சர் உனக்கு சார் போர்டில் செஞ்சு போகிறோம். சரிதானா? அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் வந்து 9th சம் வந்து in a colony 275 families buy Tamil newspaper. அப்போ Tamil newspaper buyers வந்து n of a equal to 275. அடுத்து பாருங்க 150 family buy English newspaper. அப்போ English newspapers buyer n of b 150. அப்புறம் 45 families buy Hindi newspaper. So இப்போ Hindi newspaper buyers n of c is equal to 45. அப்புறம் 125 families buy Tamil and English newspaper. அப்போ Tamil and English newspaper buyers வந்து n of a intersection b வந்து 125. அப்புறம் பாருங்க 17 families buy English and Hindi newspaper. அப்போ Hindi and English newspaper buyers n of b intersection c வந்து 17. அடுத்தது 5 families buy Tamil and Hindi newspapers. So Hindi and Tamil newspaper buyers வந்து n of c intersection a வந்து 5. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 family buy all the 3 newspaper. So all the 3 newspaper buyers வந்து n of a intersection b intersection c வந்து நமக்கு 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? If each family buy at least one of these newspaper, then find number 1 number of families buy only one newspaper. Only one newspaper. ஒரே ஒரு நியூஸ்பேப்பர் வாங்குற ஃபேமிலிஸ் எத்தனை பேர்? நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ்பேப்பர். அட்லீஸ்ட் 2 நியூஸ்பேப்பர்னா 2 நியூஸ்பேப்பர் வாங்கணும், அதை விட கூடுதலாகவும் வாங்கலாம். ஸோ அட்லீஸ்ட். மூணாவது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் தி காலனி. அந்த காலனியில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ உனக்கு சார் இதை ஆன்சர்ஸை நான் உனக்கு எழுதியிருக்கேன். ஆனாலும் நம்ம ஃபுல்லாக என்ன செய்கிறோம்? இந்த ஆன்சர் சார் நமக்கு சொல்லி தந்து நம்மளே தான் கண்டுபிடிக்க போகிறோம். கவனிங்க. தமிழ் நியூஸ் பேப்பர் என் ஆஃப் ஏ, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் என் ஆஃப் பி, ஹிந்தி நியூஸ் பேப்பர் என் ஆஃப் சி, அது மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பி இன்டர்செக்ஷன் சி, ஹிந்தி அண்ட் தமிழ் சி இன்டர்செக்ஷன் ஏ, அப்புறம் ஆல் தி த்ரீஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி நம்ம போட்டுச்சோம். இப்போ இதை வென் டயக்ராம்லையும் நீ மார்க் பண்ணிக்கணும். நல்லா கவனிங்க. ஸோ இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். இது தமிழ் நியூஸ் பேப்பர், இது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், இது ஹிந்தி நியூஸ் பேப்பர். ஒரு பாக்ஸ் போடனாலும் போட்டுக்கலாம். சரிதானா? இப்போ என்ன பண்றோம்னா 275 தமிழ், 150 இங்கிலீஷ், 45 ஹிந்தி. அதே மாதிரி இந்த அதாவது இந்த ரெண்டும் வாங்குறவங்க 125. அதே மாதிரி இந்த ரெண்டும் வாங்குறவங்க 5. அதே மாதிரி இந்த ரெண்டும் வாங்குறவங்க நமக்கு வந்து 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வாங்குறது நமக்கு 3. இப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த 3 வாங்குறத இந்த 3-ஐ இந்த 125ல சப்ட்ராக்ட் பண்ணணும், இந்த 5ல சப்ட்ராக்ட் பண்ணணும், இந்த 17ல சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் இது 122, இது 2 வருது, இது 14 வருது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, இந்த 122 அப்புறம் இந்த 3 இந்த 2 இந்த மூணையும் சேர்த்து இந்த 275ல சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த மூணையும் அதாவது 122 3 14 இந்த மூணையும் சேர்த்து இந்த 150ல சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்புறம் 2 3 14 இந்த மூணையும் ஆட் பண்ணி
இந்த 45ல சப்ட்ராக்ட் பண்ணிடும். சப்ட்ராக்ட் பண்ணால் உனக்கு 148 வருது, இங்கே 11 வருது, இங்கே 26 வருது. இந்த 148ங்கிறது உனக்கு ஒன்லி தமிழ், அது மாதிரி 11ங்கிறது ஒன்லி இங்கிலீஷ், 26ங்கிறது ஒன்லி ஹிந்தி. அதாவது இது இது வந்து போத், அது மாதிரி இதுவும் போத், இதுவும் போத். அப்படி இது வந்து ஆல் த 3 நியூஸ் பேப்பர். ஸோ இந்த 3 முதல்ல இந்த 2 இருக்குல்ல, 2 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க அதில் நீ முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு இந்த 3ஐயும் சேர்த்து நீ வந்து தமிழில் சப்ட்ராக்ட் பண்ணணும். அது மாதிரி இந்த 3ஐயும் சேர்த்து இங்கிலீஷில் சப்ட்ராக்ட் பண்ணணும். அது மாதிரி இந்த 3ஐயும் சேர்த்து ஹிந்தியில் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இப்போ பாரு, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் அது என்னலாம் 148 பிளஸ் இந்த 11 அப்புறம் 26, இது 3 தான். 148 அப்புறம் 11 இது 26. இப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இது 2 ஆட் பண்ணனா 159, 159 165, 175, 185. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர், ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறது 185. அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர். 2 நியூஸ் பேப்பர், அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ங்கும் போது இந்த 122 சேர்த்துக்கணும், இந்த 14 சேர்த்துக்கணும், அப்புறம் இந்த 2 சேர்த்துக்கணும். இது வந்து 2 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க இந்த அட்லீஸ்ட் கொடுத்ததுனால இந்த 3 நியூஸ் பேப்பர் வாங்குற அந்த 3ஐயும் நீ சேர்த்துக்கணும். இப்போ ஆட் பண்ணி பாருங்க, இது எவ்வளவு 136, 136, 138, 141. அப்போ இது வந்து 141. அப்போ இப்போ இந்த மூணாவது என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க பாரு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் தி காலனி. ஸோ இது ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குற ஃபேமிலி, இது ஒன்றுக்கு மேற்பட்ட நியூஸ் பேப்பர் வாங்குற ஃபேமிலி. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நீ சேர்த்து ஆட் பண்ணிட்டேன்னா டோட்டல் ஃபேமிலிஸ் நமக்கு கிடைச்சது. இப்போ பாருங்க 516, இது எவ்வளவு நமக்கு 2, 3, 12, remaining 1, so 3. அப்போ 326 நமக்கு வந்துருக்கு. இதான் என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் தி காலனி. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் தி காலனி. நல்ல கவனிங்க, ரொம்ப கரெக்டாக நீ பண்ணணும். ஆனால் ஈஸி சம் தான், கேர்ஃபுல்லாக ஒன்றா எழுதி நீ பண்ணணும். அதில் கொஸ்டினை நீ திரும்ப ஒருக்க ரீட் பண்ணிக்கோ. ரீட் பண்ணிட்டு பாரு. தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க அதை என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறோம், அது 275. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க என் ஆஃப் பி அதை 115 எடுத்துக்கிறோம், கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஹிந்தி நியூஸ் பேப்பரை என் ஆஃப் சின்னு எடுத்துருக்கோம், அது 45 கொடுத்துருக்காங்க. தமிழும் ஹிந்தியும் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 125 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வாங்குறவங்க பி இன்டர்செக்ஷன் சி 17 கொடுத்துருக்காங்க. ஹிந்தி அண்ட் தமிழ் வாங்குறவங்க சி இன்டர்செக்ஷன் ஏ 5 கொடுத்துருக்காங்க. 3 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த எல்லா டீடைல்ஸையும் நீ முதல்ல வென் டயக்ராம்ல மார்க் பண்ணிக்க. சரிங்களா? வென் டயக்ராம்ல மார்க் பண்ணிருக்கு. நம்ம இது ஹைட்ஸ்னு எடுத்துருக்கோம். இது உனக்கு குழப்பாம இருக்குன்னா இதை ஏபிசின்னு கூட நீ எடுத்துக்கலாம். அப்பதான் உனக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இதா இருக்கு, அப்புறம் சி இன்டர்செக்ஷன் சி இதா இருக்கு, பி இன்டர்செக்ஷன் சி இதா இருக்கு. ஸோ உனக்கு போடுற இந்த கரெக்டா அந்த இதுபடி நீ உள்ள இந்த டீட்டெயில் அவ்வளோத்தையும் நீ எழுதிட்டு 2 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க இதுல இருந்து இந்த 3 நியூஸ் பேப்பர் வாங்குறத முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணி, அதுக்கு பிறகு இந்த 3ஐ ஆட் பண்ணி இதுல சப்ட்ராக்ட் பண்ணோம், இந்த 3ஐ ஆட் பண்ணி இதுல சப்ட்ராக்ட் பண்ணுவோம், இந்த 3ஐ ஆட் பண்ணி இதுல சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பண்ணிட்டு நீ என்ன செய்யணும், ஒன்லி நியூஸ் பேப்பர் எழுதிடலாம். அது மாதிரி அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர். அப்போ 2 நியூஸ் பேப்பருக்கு மேலே வாங்குறவங்களும் அதில் சேர்றாங்க. ஸோ இந்த 3 நீ ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் தி காலனி 185யும் 141 நம்ம ஆட் பண்ணிடுறோம். நமக்கு 326 வந்துடும். ஸோ நல்லா கவனிங்க, இது ஒரு ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணோன்னா ரொம்ப ஈஸி சம் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சம்மை தரோவாக பார்த்துக்கோங்க. சரிதானா? அடுத்த சம் பார்ப்போமா?
சரி, இப்போ நம்ம 9th சம் தரவை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த இது வந்து நமக்கு இன்னும் 4 சம் இதே எக்ஸசைஸில் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் அந்த 4 சம்மையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ அதோட நமக்கு 1.6 எக்ஸசைஸ் முடியுது. அடுத்த எக்ஸசைஸ் வந்து நமக்கு 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு யூனிட் ஃபுல்லாக தரவாக பார்க்கணும். ஏற்கனவே சார் போன கிளாஸில் சொன்ன மாதிரி நமக்கு இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்மால் டெஸ்ட்டு நீங்கள் வீட்டிலேயே வச்சு நீங்கள் எழுதி சாருக்கு அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நடத்தினதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அல்லது ஏதாவது நீங்கள் கருத்து சொல்லணும்னா நீங்கள் சாருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஹோம்ஒர்க் அனுப்பும்போது அதுலேயே நீங்கள் டவுட்ஸையும் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் சாருடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பும்போது ஹோம்ஒர்க் கூட சேர்த்து நீங்கள் போட்டு விடலாம். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.